ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய காலது நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கிறிஸ்துமஸ் விழாக்கு அரசு இதழ்ல வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. இந்த திமுக அரசாங்கம் சிறுபான்மை மக்களையும் கிறிஸ்துவ மக்களினுடைய நலன்களையும் அவங்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றும் அரசாக செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக அண்மையில தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கு முன்பாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிடுகிறார். அந்த அறிக்கையில அதனுடைய சாராம்சம் என்பது புதிய வாக்காளர்களையும் எந்த வாக்காளர்களையும் மிஸ் பண்ணாம நம்ம அவங்களுக்கு வாக்குரிமை பெற்று தருவது குறித்துதான் அந்த அறிக்கை இருந்திருக்கணும். ஆனால் முழுமையாக திமுகவை சாடிய ஒரு அறிக்கையாக இது இருந்தது. குறிப்பாக 1999, 2003 காலகட்டங்கள்ல புதிய அடிமை பழைய அடிமைன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் பண்றதுக்கு நீங்க அன்றைக்கு கூட்டணி வச்சிருந்தீங்களே, அப்போ உங்களை தான் நீங்க சொல்லிக்கிறீங்களா, முக கண்ணாடியில நீங்களே கல்லெறிஞ்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்கிறீங்க? இந்திய துணை கண்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி 2014ஆம் ஆண்டு அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பிறகு எல்லா மாநிலங்களையும் நசுக்குகிற போக்கை அது கையில் எடுத்தது என்பதை யாரும் மறுத்து விட முடியாது, மறந்து விட முடியாது. குறிப்பாக கேரளா, மேற்கு வங்கம், தெலுங்கானா போன்ற மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் ஆளுநர்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் பேசினார்கள், எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள்ங்கிறத நாம பார்த்தோம். கடைசி 4 ஆண்டு காலங்கள்ல நான் சொல்றேன். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநராக தெலுங்கானா மாநிலத்துக்கு இருந்தபோது அவருக்கும் சந்திரசேகர ராவுக்கும் ஏற்பட்ட பிணக்கு, சந்திரசேகர ராவ் அரசு ஹெலிகாப்டரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாரு. அந்த அளவுக்கான ஒரு நெருக்கடி வந்தது. அதை எல்லோரும் வியந்து பார்த்தார்கள். ஆனால் யாரும் ஆளுநருடைய அதிகாரம் என்ன என்பதை வரையறுக்கவே இல்லை. ஒரு பேரலல் கவர்னரன்ஸ ஒன்றிய அரசு பாஜக ஆளாத மாநிலங்கள்ல நடத்துதுன்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறதே தவிர அதற்கான முடிவு எடுக்கப்பட்டதா என்று கேட்டால் இல்லை. இதுவரை சுதந்திர இந்தியாவில் ஆளுநருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது யாரும் வரையறுக்கப்படாத ஒரு அதிகாரமாகத்தான் இருந்தது. அந்த அதிகாரத்தை வரையறுத்து ஒரு ஆளுநர் இப்படித்தான் செயல்பட வேண்டும், அந்த எல்லைக்குள் நின்று ஆளுநர் செயல்படுவதுதான் அவருடைய இயங்கியலுக்கு, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்துக்கு சரின்னு ஒரு தீர்ப்பை பெற்று மாநில சுயாட்சியை பாதுகாத்த முதலமைச்சர் யாரு? நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இதை ஏன் சார் வேற யாருமே செய்யல? ஒன்றிய அரசை எதிர்கொள்வதற்கு என்ன யுக்தியை கையில் எடுக்க வேண்டும் என்பதை எல்லோரும் யோசிப்பதற்கு முன்பாக களத்துக்கு அந்த வியூகத்தோடு நின்றவர் யாருன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். வேற யாராவது அதை செய்ய முடிச்சுதா? கடந்த காலத்துல கூட்டணி வச்சாங்கன்றாங்க, நான் அதுக்கப்புறமா வர்றேன். இப்போது திருப்பரங்குன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, இந்த தீர்ப்பு செயல்பாட்டுக்கு வந்தால் மதச்சிறுபான்மையினர் அச்சுறுத்தப்படுவார்கள், மதச்சிறுபான்மையினுடைய வழிபாட்டு உரிமை தடுக்கப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கிற போது மதச்சிறுபான்மையினரை அச்சுறுத்துவதற்காகவே எல்லைக்கல்ல தீபம் ஏத்துவேன்றான் இந்துத்துவ சக்திகள். அதற்கு ஒரு கடிவாளத்தை போட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. ஆனா நீதிமன்றம் போய் ஒரு நீதிபதி அமர்வுல ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொண்டு வர்றாங்க. நீதிபதியை பர்சனல் விசிட் போறார் சார். இதுக்கு முன்பு அந்த வழக்குல எப்படியாவது நடந்திருக்கா சார்? அந்த மாதிரி வேறு வழக்குகள்ல நீதிபதிகள் நேரடியா ஸ்பாட் விசிட் போயிருக்காங்களா? ஆனா இந்த மாட்சிமை தங்கிய நீதிபதி ஸ்பாட் விசிட்டுக்கு போனாரு. நான் தீர்ப்பை செயல்படுத்தலைன்னா 6 மணி எனக்கு கெடு, 6:05க்கு நான் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் எடுப்பேன்னாரு. இவ்வளவு நெருக்கடியை வேற எந்த வழக்கிலாவது உச்ச நீதிமன்றமாவது இது வரைக்கும் கொடுத்திருக்கா? எவ்வளவோ வழக்குகளை இந்திய துணை கண்டம் எதிர்கொண்டிருக்க சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு. அப்போதெல்லாம் காட்டப்படாத நெருக்கடி இப்போது காட்டப்படுகிறது. இதனுடைய உள்நோக்கம் என்ன என்பதை யாராவது உணர்ந்து செயல்படுவார்களா என்று காத்திருந்த நேரத்தில் நீ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பெற்றுக் கொண்டு வந்தாலும் இது சமத்துவம் பூத்துக் குலுங்குகிற நந்தவனம்னு சொல்லி இந்துத்துவ சக்திகளினுடைய அதிகார கொட்டத்தை அடித்து நொறுக்குகிற இடத்தில் நின்ற முதலமைச்சருக்கு பெயர் மு.க.ஸ்டாலின். மறந்துடக்கூடாது. அப்ப இதெல்லாம் யாரை எதிர்த்து செஞ்சாரு? இதுல எல்லாம் உங்க நிலைப்பாடு என்ன? ஒன்றிய அரசினுடைய ஆக்டோபஸ் கரங்கள் எப்போதெல்லாம் சூழ்கிறதோ அப்போதெல்லாம் அதை தடுக்கிற ஆபத்து பாந்தவன் யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவராக இருக்கிற அண்ணன் தளபதி மு.க.ஸ்டாலின் தான். நீங்க இருந்தீங்களா? இப்ப கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றீங்க, கேக் வெட்டுறீங்க, கொண்டாடுறீங்க. கொண்டாட்டத்தில் யார் வேண்டுமானாலும் வருவார்கள். ஆனால்
ஒருவர் பாதிக்கப்படுகிற போது எவர் வருகிறாரோ அவர்தான் அந்த மக்களின் மீது உண்மையான அக்கறை கொண்டிருக்கிற தலைவர். புதிய குடியுரிமை சட்டம் என்கிற பெயரால் மதச்சிறுபான்மையினர் இந்த மண்ணில் இருந்து அடிப்படை உரிமைகளை பெற முடியாது என்கிற நிலையை இந்த அரசு உருவாக்கிய போது வீதிதோறும் வந்து நின்று உங்களுக்காக நான் நிற்கிறேன் என்று ஒரு குரல் வந்ததில்ல. அந்த குரல் யாருடைய குரல்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெருமதிப்பிற்குரிய தலைவரான தளபதி மு.க. ஸ்டாலினுடைய குரல். நீங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கொண்டாட்டம், கிறிஸ்துவினுடைய பிறப்பு, இன்னும் ஒரு வார காலத்தில் புத்தாண்டு, கிறிஸ்தவர்கள் கொண்டாடி மகிழ்கிற தருணம். இந்த 2 தருணத்தில் அவர்களோடு நின்றுட்டா அவர்களுடைய தோழனா நீங்க? இதே கிறிஸ்தவ மக்களினுடைய தேவாலயங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டது யாருடைய பாதுகாப்போடு? ஒன்றிய அரசினுடைய ஸ்பெஷல் போர்ஸ கொண்டு வந்து போட்டு குக்கி மேத்தின்னு 2 சமூகத்தினுடைய பிரச்சனை. அந்த 2 சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு இடையில் மதச்சிறுபான்மையினுடைய வழிபாட்டு தலங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டதை அன்றைக்கு குரல் எழுப்பியது யார்? அன்றைக்கு இந்த மக்களோடு நின்றது யார்? அன்றைக்கு இந்த மக்களினுடைய அருகாமையில் நின்று கொண்டு அவர்களுக்கு காவல் அரணாக திகழ்ந்தது யார்? இதெல்லாம் அந்த மக்கள் சிந்திக்க மாட்டாங்களா? அப்புறம் கூட்டணி விவகாரம். நீங்க ஏற்கனவே கூட்டணி வச்சிருந்தீங்க. ஐயா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். ரொம்ப தப்பா போயிடும். ஆனாலும் கண்ணியம் கருதி சொல்றேன். இவர் சினிமாவில் நடித்துக் கொண்டு நடனமாடி கொண்டிருந்த நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்தது திமுக. அப்ப ரொம்ப துவக்க நிலையில இருந்தார் விஜய். இந்த செந்தூர பாண்டியன் இந்த மாதிரியான படங்கள் வந்த நேரம். ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு எனக்கு அடிக்கடி விஜய் பத்தி பேசும்போது நினைவுக்கு வந்துடும். தொட்டப்பட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டா, தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டான்னு ஒரு பாட்டுல பாடிக்கிட்டு இருந்தாரு, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் அமையப்பட்ட கூட்டணி. அதாவது ஜெயலலிதா அம்மையால் வாஜ்பாயினுடைய ஆட்சியை கவிழ்க்கணும்ன்றாங்க. எதை சொல்லி கவிழ்க்கணும்ன்றாங்க? தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். நாங்க வாஜ்பாய் ஒத்துக்கல. எந்த கலைஞருக்காக வாஜ்பாய் ஒற்றுக்கொள்ளவில்லையோ, எந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று வாஜ்பாய் அதற்கு இசைவு தெரிவிக்கவில்லையோ, அதற்காக அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்க வேண்டிய கட்டாயம் கலைஞருக்கு எழுந்தது. ஆனா கலைஞர் என்ன தெரியுமா செஞ்சாரு? இன்றைக்கு இருக்கிற பாஜக அன்றைக்கும் இருந்தது. இன்றைக்கு இருக்கிற தலைவர்களை விட மிக மோசமான தலைவர்கள் முரளி மனோகர் ஜோஷி, லால் கிஷன் அத்வானி, உமா பாரதி, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில இருந்தார். கலைஞர் பண்ணாரு மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு ஒரு கடிவாளத்தை போட்டாரு. குறைந்தபட்ச பொது செயல் திட்டம்னு பேரு. அந்த குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்துல 3 விஷயத்தை கலைஞர் சொன்னார். காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்யக்கூடாது, ராமர் கோயில் கட்டுவோம்னு சொல்லக்கூடாது, பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்லக்கூடாது. இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றேன்னு கையொப்பமிட்டு கொடுத்தா நான் உன் கூட கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னார். பாரதிய ஜனதா கட்சி எதுக்கு சார் அதிகாரத்துக்கு வந்துச்சு? இந்த 3ஐயும் செய்து முடிப்பதற்கு தானே அதிகாரத்துக்கு வந்துச்சு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி எதை செய்து முடிப்பதற்காக அதிகாரத்துக்கு வந்ததோ அதை செய்ய முடியாமல் கடிவாளம் போட்ட தலைவருக்கு பெயர் கலைஞர். அன்றைக்கு பாஜகவுக்கு கடிவாளம் போட்டு பாஜகவினுடைய திசைவெளி போக்கை மாற்றி தேசிய ஜனநாயக கூட்டணியை இந்தியாவில் ஆட்சி கட்டிலில் அமர்த்திய கலைஞரை பார்த்து நீங்க அன்னைக்கு கூட்டணி வச்சு அன்னைக்கு இருந்த நிலைமை இன்னைக்கு இருக்கா? அன்னைக்கு இருந்த மாதிரி புதிய அடிமை அப்படின்னு விமர்சனம் பண்ணும்போது அந்த புதிய அடிமை என்னதான் சொல்றாரோ அப்படின்ற அடிப்படையில இந்த அறிக்கை வெளியிடப்படுது. இல்ல, இப்ப நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். என்னுடைய அரசியல் புரிதல் இது. பழைய அடிமை அதிமுக, புதிய அடிமை விஜய். பழைய அடிமையே நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா அது கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலமாக கால்களை நக்கி பிழைக்கிற அடிமையாக இருக்கு. நிமிர்ந்தே பார்க்கல யாரோட காலை நக்குறோம். மோடியோட காலை நக்குறோமா, அமித்ஷாவோட காலை நக்குறோமா, யார் காலை நக்குறோம்னு நிமிர்ந்து பார்க்க மாட்டேங்குது அந்த அடிமை. ஐயோ அடிமையே நீ நிமிர்ந்து பாரு, யாரு கால்னு தெரிஞ்சுக்கிட்டாவது நக்குனா. எனக்கு கால் போதும். இது வரைக்கும் ஜெயலலிதா காலை நக்கிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இடையில கொஞ்ச நாள் சசிகலா காலை நக்குனேன். இப்ப அமித்ஷா காலையும் மோடி காலையும் நக்குறேன்னு அந்த அடிமை. இந்த அடிமை என்ன செய்யுதுன்னா ரோபோ மாதிரி செயல்படுது. ரோபோ என்ன சார் செய்யும்? அசம்பிள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க மாத்தி அசம்பிள் பண்ற வரைக்கும் அது ஒரே மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்கும். தட்டை தூக்கிக்கிட்டு போய் காப்பி கொடுக்கணும்னு அதை அசம்பிள் பண்ணிருந்தீங்கன்னா ஆள் இருக்கோ இல்லையோ அது தட்டை தூக்கிட்டு போய் காப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கும். திமுக எதிர்ப்புன்னு இந்த ரோபோவை பாஜக அசம்பிள் பண்ணிடுச்சு. இந்த ரோபோ என்ன பண்ணுது? வெறும் திமுக எதிர்ப்பு மட்டுமே பேசுது. எஸ்ஐஆரை கொண்டு வந்தது யாரு? தேர்தல் ஆணையம்.
இந்த தேர்தல் ஆணையம் இவ்வளவு முறைகேடாக செயல்படுவதற்கு காரணம் யாரு? ஒன்றிய அரசு. அதை எதிர்த்து போராட்டம் பண்ண வந்தா மு.க. ஸ்டாலினை திட்டுது இந்த ரோபோ. மு.க. ஸ்டாலினுக்கும் எஸ்ஐஆருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கானா? இல்ல என்ன அசெம்பிள் பண்ணிருக்காங்க, நான் அப்படிதான் திட்டுவேங்குது. கிறிஸ்துமஸ் விழாவுக்கு வந்தா மு.க. ஸ்டாலினையும் திமுகவையும் திட்டுது. ஈரோடு பிரச்சாரத்துக்கு போனா திமுகவை திட்டுது. கரூர் பிரச்சாரத்துக்கு போனா திமுகவை திட்டுது. ஐயோ ரோபோ, நீ திரும்ப திரும்ப இதையே செஞ்சுக்கிட்டே இருக்கியே, வேற எதையாவது செய்ய மாட்டியா? உனக்கு வேற ஏதாவது தெரியுமா? இல்ல என்ன இப்படிதான் அசெம்பிள் பண்ணிருக்காங்க, நான் அதனால என்ன அசெம்பிள் பண்ணவங்க எப்படி என்ன அசெம்பிள் பண்ணாங்களோ அதே மாதிரியே நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லுதுல்ல. இதுதான் புது அடிமை. பிரதான எதிர்க்கட்சியா வர நினைக்கிற தாவேக்கா அப்போ ஆளும் கட்சியா இருக்கிற திமுகவை எதிர்த்துதான் பேசி ஆகணும்ன்றது கட்டாயம் இருக்குல்ல? இல்ல, நான் உண்மையிலேயே அதை வரவேற்கிறேன் சார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி லீடரா இல்ல சார், எதிர்கட்சி தலைவராக இல்ல. அவர் தன்னிலை மறந்து இயங்கிட்டு இருக்காரு. ஒரு எதிர்கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்கிற அந்த பொது இயங்கியல் கூட தெரியாம எடப்பாடி பழனிசாமி இயங்குறாருன்றத எனக்கு இருக்கிற வருத்தம். அந்த இடத்துக்கு விஜய் வந்தா நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். ஆனா நீங்க அரச சுட்டி காட்டுற இடத்துல இல்ல, அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிற இடத்துல நீங்க இல்ல, ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியா நீங்க செயல்படல, வன்மத்தை கக்குற இடத்துல நீங்க இருக்கீங்க. நான் கேட்கிறேன் சார், இந்த அரசு எதை செய்ய வேண்டும்னு நீங்க சொல்லுங்க, எதை செய்யக்கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க. இந்த அரசுக்கு சம்பந்தமே இல்லாததெல்லாம் இந்த அரசினுடைய தலையில கொண்டு வந்து கட்டுறீங்களா? இது எதனுடைய வெளிப்பாடுன்னு நான் கேட்கிறேன். இது எதனுடைய வெளிப்பாடு? நான் சொன்னேன் இல்லையா, எஸ்ஐஆர்ல நீங்க திமுக அரசை திட்ட வேண்டிய கட்டாயம் எங்க இருக்கு? எங்க சார் இருக்கு? என்ன சார் திமுக ஒண்ணு சொல்லட்டுமா? திமுகவினுடைய பிஎல்ஏ இருக்காங்கல்ல, பூத் லெவல் ஏஜென்ட் இருக்காங்கல்ல, அவங்கள களத்துல இந்த எஸ்ஐஆர் விவகாரத்துல திமுக தலைவர் இறக்கலன்னா 1 கோடி பேர் இன்னைக்கு ஓட்டு உரிமை இழந்தான் பாருங்க, 3 கோடி பேர் ஓட்டு உரிமையை இழந்திருப்பான் சார். நான் இன்னைக்கு உட்கார்ந்து உங்க ஊடகத்துல பேசுறேன் இல்லையா, எனக்கு ஒரு முகம் இருக்கு இல்லையா, என்னோட ஓட்டை உறுதிப்படுத்தி கொடுத்தது திமுகவோட வட்ட செயலாளர் சார். என் வீட்டுக்கு வந்து என்னுடைய படிவத்தை வாங்கிட்டு போய் பிஎல்ஓ கிட்ட கொடுத்து அது பிஎல்ஓ அப்லோட் பண்ணிட்டாரான்னு பார்த்து ஒவ்வொரு ஃபாலோ அப்பும் எனக்காக நான் போகல சார். நான் வெளியூர்ல சுற்றுப்பயணங்கள்லயே இருந்துகிட்டு இருந்தேன். என்னுடைய படிவத்தை கையெழுத்து மட்டும் என்கிட்ட வாங்கிக்கிட்டாரு, படிவத்தை நிரப்ப சொன்னாரு, நிரப்பி படத்தை ஒட்டி நான் கொடுத்தேன். என் வார்டுல இருக்கிற திமுக வட்ட செயலாளர் இருக்காருல்ல, பிஎல்ஏ இருக்காருல்ல, அவர் தான் சார் என் ஓட்டை உறுதி செய்து கொடுத்தாரு. நான் 3 நாளைக்கு முன்பு எனக்கு அப்படியே இந்தியா சுதந்திரம் கிடைச்சப்போ எவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்குமோ அப்படி ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடைச்சு சார். உண்மையே சொல்றேன், நான் மிகைப்படுத்தி எல்லாம் சொல்லல. ஏன்னா எனக்கு ஓட்டு இருக்கா இல்லையானே தெரியாத ஒரு நிலைமையை கொண்டு வந்து என்ன நிறுத்தினாங்கல்ல, இது எவ்வளவு பேருக்கு மன வலியை தந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. என்னுடைய அடிப்படை உரிமை என்ன சார்? எனக்கு என்ன, என் கையில இருக்கிற ஆயுதம் என்ன? நான் எப்படி அதிகாரத்தினுடைய நிழலை அச்சுறுத்த முடியும்? அதிகாரம் கொட்டி கிடக்கு அமைச்சர்களிடத்துல, ஒன்றிய அமைச்சர்களிடத்துல, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினரிடத்துல. நான் ஒரு சாமானியன் சார், நான் எப்படி அவங்க கிட்ட போய் வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியும்? நாளைக்கு நீ என்கிட்ட வருவ, என் ஓட்டு உனக்கு தேவை, அதான சார் நான் வாய்ஸ் ரைஸ் பண்றதுக்கான ஆதார சுருதி. அந்த ஆதார சுருதியே இல்லாம போயிரும்ன்ற கவலை, பதபதைப்பு இருக்குல்ல, இது தமிழ்நாட்டு மக்களை ஒரு அச்சுறுத்தல்ல வச்சிருந்துச்சு சார். இதை உறுதி செய்து என்னுடைய வாக்குரிமையை பெற்று தந்த இயக்கத்துக்கு பெயர் திமுக சார். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் விவகாரத்துல திமுகவை குறை சொல்றீங்க. திமுக இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா நிலைமை? திமுக குறை சொல்ல, நரிகள் இருக்காங்க, எதிரிகள் நரிகளாக செயல்படுவாங்க. அவர் எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணார் சார். அந்த ஆர்ப்பாட்டத்துல திமுகவை டைரக்டா சார்ஜ் பண்ணார். திமுகவை சொல்லலன்னு நீங்க சொல்லாதீங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசி அவ்வளவு பேரும் அண்ணன் மு.க. ஸ்டாலினை இழித்தும் பழித்தும் பேசினாங்க. திமுக அரசு அதிகாரிகளை அச்சுறுத்துதுன்னு சொன்னாங்க. ஆமா, அதிகாரிகளை அச்சுறுத்துனாங்க திமுக. ஏன் அச்சுறுத்துனாங்க? நான் இன்னைக்கு சொல்றேன் சார். களத்துல நான் பார்த்தேன். ஏன் தெரியுமா அச்சுறுத்துனாங்க? ஃபார்ம்ஸ் டெய்லி வந்துகிட்டே இருக்கு, அப்லோட் பண்ண மாட்டேங்கிறான் அதிகாரிகள். ஏன் நீ அப்லோட் பண்ணாம வச்சிருக்க, ஏமா நீங்க அப்லோட் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா, சிஸ்டம் டவுனா இருக்கு, அதனால நாங்க அப்லோட் பண்ண முடியலன்றாங்க. அப்போ ஃபாலோ அப் தொடர்ச்சியாக அவங்கள வந்து பின்தொடர வேண்டியிருக்கு. பின்தொடர்ந்து ஒவ்வொரு வாக்காளனுடைய உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்கிற கடமைப்பாட்டோடு திமுக அச்சுறுத்து சார். இந்த அச்சுறுத்தல் கூட செய்யலன்னா திமுக எதுக்கு சார் இருக்கு? திமுகவாவது இருக்க, அதிமுக இருக்கா களத்துல? எஸ்ஐஆருக்கு ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சீங்களா? எங்கேயாவது ஒரு ஃபார்மை போய் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்களா? என்ன செஞ்சீங்க? நீ கிழிச்சிங்க நீங்க. இப்ப தாவேக்கா பேசுறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியுமா இந்த ப்ராசஸ்? தெரியுமா இந்த எஸ்ஐஆர்ல எப்படி ஓட்டை உறுதி செய்து ஒரு வாக்காளனுக்கு கொடுக்கணும்ன்ற நடைமுறை தெரியுமா தாவேக்கா தொண்டனுக்கு? ஆனா கட்சியோட மாவட்ட செயலாளருக்கு தெரியுமாங்க? புஷி ஆனந்துக்கு தெரியுமா? ஆதவ் அர்ஜுனுக்கு தெரியுமா?
என்ன பேசுறீங்க நீங்க? திமுகவை நேரடியாக தாக்கியது அது எவ்வளவு பெரிய தவறு. அப்ப எவ்வளவு வன்மத்தோடு நீங்க திமுக எதிர்ப்பு மட்டுமே. இப்ப கூட நீங்க என்ன பண்றீங்கன்னா திமுகவை தான் குறை சொல்றீங்க, திமுக மீது தான் கல்லெறிறீங்க. திமுக செய்த தவறை சுட்டி காட்டுங்க சார். திருப்பரங்குன்றத்துல நீங்க என்னவா இருந்தீங்க? உங்களுடைய குரல் என்ன? திருப்பரங்குன்றம் விவகாரத்துல யாருக்கு ஆதரவு? நீங்க ஹெச் ராஜா இருக்காரு, இந்த 4 நாளைக்கு முன்னாடி கூட புறப்பட்டு போனாரு, அவருக்கு ஆதரவா? இல்ல மத நல்லிணக்கத்தை விரும்புகிற திருப்பரங்குன்றத்தினுடைய மக்களுக்கு ஆதரவா? நீங்க யாருக்கு ஆதரவு? நீங்க அரசுக்கு ஆதரவா நிக்க வேணாம். உங்களுடைய ஆதரவை கேட்கிற நிலையில அரசு இல்ல, நீங்க அரசுக்கு ஆதரவா நிக்க மாட்டீங்கன்னு தெரியும். திருப்பரங்குன்றத்தில் அமைதியை விரும்புறான்ல, அந்த மலைக்கு போற பாதை இருக்குல்ல, அந்த பாதையில 10 குடும்பம் இஸ்லாமிய குடும்பம், ஏனைய குடும்பங்கள் இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஒருதாய் மக்களாக வாழ்கிறார்கள். அவர்கள் அமைதியை விரும்புறாங்க. இங்க இவ்வளவு காலமாக எப்படி வழிபாட்டு உரிமைகள் கொடுக்கப்பட்டதோ, எந்தெந்த சமூகங்கள் வழிபாட்டு உரிமையை பெற்றனவோ அவையே தொடரணும்னு நினைக்கிறான். சிக்கந்தர் மலைக்கு போறவன் சிக்கந்தர் மலைக்கு போகட்டும், கந்தர் மலைக்கு போறவன் கந்தர் மலைக்கு போகட்டும், எல்லக்கல்லு எல்லக்கல்லாவே இருக்கணும், தீபக்கல்லாக மாறக்கூடாதுன்னு நினைக்கிறவன் திருப்பரங்குன்றத்து மக்கள். நீங்க அவங்க பக்கம் நிக்கிறீங்களா? இதை காரணம் காட்டி எங்கிருந்தோ வந்து ராஜாவும் எங்கிருந்தோ வந்து ராம ரவிக்குமாரும் பிரச்சனையில ஈடுபடுறாங்களா, அவங்க பக்கம் நிக்கலாம். உங்க குரல் யாருக்கு ஆதரவா நிக்கிறது அதை சொல்லுங்க முதல்ல. யாருக்கு ஆதரவா நிக்கிறீங்க நீங்க? உங்க குரல் வந்து பாஜகவினுடைய கலவர சக்திகள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு ஆதரவாக கள்ள மௌனம் காக்குது. அப்ப நீங்க புது அடிமை இல்லையா? ஒண்ணு வேணாம் சார், ரொம்ப வேணாம். நான் எளிதா சொல்லிடுறேன், இவ்வளவு எல்லாம் பேசவே தேவையில்லை. சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு, தத்துவம் இதெல்லாம் விஜய்க்கு தெரியாது, விஜய்கிட்ட எதிர்பார்க்கவும் கூடாது. 100 நாள் வேலை திட்டத்தில் பயனடைந்தவர்கள் விளிம்பு நிலை மக்களா இல்லையா? விளிம்பு நிலை மக்கள் தானே சார் பயனடைறாங்க. யாரு பூஷ்வாக்கள் பயனடைறாங்களா? விஜய் மாதிரி கோடிகளில் புரள்பவர்கள் பயனடைறாங்களா? தலைவர் அதுக்கு பேசல, இந்த அருண்ராஜ் பேசுகிறார். அருண்ராஜ் 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி பேசுறாரு. இன்னைக்கு அசம்ல நான் என்ன கேட்கிறேன், நேற்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஒன்றியங்களிலும் திமுக என்ன சார் அவசியம் இருக்கு? என்ன அவசியம் இருக்கு? பயனாளர்கள் இருக்காங்கல்ல, அதாவது உங்களையும் என்னையும் அழைச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துறது இல்ல, திமுகவையும் கூட்டணி கட்சிகளையும் அழைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துறது இல்ல. அந்த பயனாளர்கள் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகக்கூடிய அந்த வேளாண் குடிமக்கள் இருக்காங்கல்ல, தொல்குடி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள அழைத்து வந்து உங்களுக்காக நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நேற்றைக்கு ஒன்றியம் தோறும் சார், எங்க மாவட்டத்திலே 28 ஒன்றியத்துல நடந்திருக்கு சார். தஞ்சாவூர் மாவட்டத்துல 28 ஒன்றியங்கள்ல பயனாளர்களை அழைத்து களத்துல நின்று ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டாங்கல்ல. அருண்ராஜ் பேசினார், என்ன பேசினார் சொல்லுங்க நீங்க? என்ன பேசினார்? இந்த 100 நாள் வேலை திட்ட விவகாரத்துல என்ன ஒன்றிய அரசு செய்திருக்குன்னு பேசினாரா? 2024 பொறுப்பேற்றதற்கு பிறகு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மகாத்மா காந்தியின் பெயரால் ஊரக திட்டம் என்று கொண்டு வரப்பட்ட இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை படிப்படியாக மோடி அரசு குறைத்தது. உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில 0.4% பங்களிப்பு சார் 2009ல. 2019ல அது 0.3% ஆச்சு, 0.2% ஆச்சு. இப்போ 0.1% வந்து நிக்குது 2024ல. உள்நாட்டு உற்பத்திக்கு பங்களிப்பே செலுத்த முடியாத நிலைக்கு ஒரு திட்டம் போயிருச்சுன்னா 94,000 கோடி, 75,000 கோடி, 63,000 கோடி, கடைசியா 57,000 கோடிக்கு கொண்டு வந்து அந்த திட்டத்தினுடைய நிதியை நிறுத்தி இருக்கீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? அப்ப இதை யார் இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்துறது? நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியது யாரு? எங்க தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சண்டமாறுதல் செய்தார் சார் முரசொலி நாடாளுமன்றத்துல. தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்க சார். இப்ப இவ்வளவு விவகாரம் எனக்கு தெரியுதுல, திமுக சொல்லிதான் சார் எனக்கு தெரியும், திமுக பேசித்தான் எனக்கு தெரியும். இல்லைன்னா இந்த நிதி 94,000 இருந்து 75,000 வந்துச்சு, 57,000 வந்துச்சு, இப்ப இவ்வளவா குறைஞ்சிருக்கு, இன்னென்ன மாதிரி எல்லாம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்குல்ல, முதலமைச்சர்கள் இல்லாத, பாஜக முதலமைச்சர்கள் இல்லாத மாநிலம், அந்த மாநிலத்துக்கு அறவே கொடுக்கப்படல சார் நிதி 2023ல. 2024ல நிலுவைத் தொகையில் இருந்த நிதியில 60% ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப 2024 எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்க? இதத்தான் திமுக கேக்குது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இதை எதிர்த்து நீங்க யாரை எதிர்த்து பேசணும்? அருண்ராஜ் என்ன பேசியிருக்காரு? இவ்வளவு விவரமா பேசியிருக்காரா? இவ்வளவு விவரமான தகவல்களை சொல்லியிருக்காரா? சொல்லுங்க நீங்க. அப்போ நீங்க வந்து வெறும் வாக்குகளை மட்டுமே அறுவடை செய்வதற்காக களத்துக்கு வரீங்களே, அந்த மக்களினுடைய பிரச்சனையை பேசுவது யார்? அந்த வேளாண்குடி மக்களுக்கு, விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு, அன்றாட காட்சிகளாக இருக்கக்கூடிய, அன்றைக்கு போய் உழைத்தால்தான் அன்னைக்கு இரவு உணவு உண்ண முடியும் என்கிற நிலையில் இருக்கிற மக்களுக்கு இந்த பிரச்சனை தெரியுமா? 100 நாள் வேலை திட்டத்துக்கு என்ன நிலைமை இப்ப இருக்குன்னு தெரியுமா? இதை செய்ய வேண்டியது யாரு? நீங்க செய்திருக்கணுமா இல்லையா? இதுல திமுகவுக்கு என்ன நன்மை? என்ன செய்ய போகுது திமுக? இதுல
ஏன் திமுக இந்த வேலையை செய்து? தனக்கு ஜனநாயக கடமை இருக்கிறதா நினைக்குது திமுக. அதனாலதான் திமுக இன்னும் 100 ஆண்டுகளுக்கு தேவைப்படுதுன்னு நாங்க சொல்றோம். திமுக மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனை என்னன்னு கீழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பயனாளர்களுக்கு குறிப்பா தெரிஞ்சிருக்காது சார். ஃபண்ட் வரல, அதனால வேலை இல்லைன்னு போயிருப்பாங்க. ஏன் ஃபண்ட் வரலன்னு சொல்லணும்ல அவங்களுக்கு. இப்ப அருண்ராஜ் சொன்னாரா? அவர் மிகப்பெரிய அரசு பதவிகள் எல்லாம் இருந்துட்டு வந்தவர் சார். அவருக்கு தெரியாதா இந்த பிரச்சனை? அப்ப ஏன் நீங்க இதெல்லாம் பேசுறது இல்ல? நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க வன்மையாக திமுகவை கண்டிப்பதும் எதிர்ப்பதும், மென்மையாக கூட இல்லாமல் மயிலிறகால் வருடி கொடுத்து பாஜகவை எதிர்ப்பதும் ஒரே எதிர்ப்புன்னு நாங்க நம்பணுமா? எங்களுக்கு தெரியாது உங்களோட எதிர்ப்பு என்னன்னு. ஈரோடுக்கு வந்தீங்கல்ல, உங்களோட ஈரோடு பேச்சு எப்படி இருந்துச்சு? ஈரோடு மஞ்சள் உற்பத்தி, மஞ்சள் மஞ்சள் மஞ்சள்னு மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வந்தீங்க ஈரோட்டுக்கு. மஞ்சள் உற்பத்தி இன்னைக்கு பின்தங்கிய நிலையில இருக்கிறதுக்கு காரணம் யாரு? அந்த உள்நாட்டு உற்பத்தியை உயர்த்த முடியாமல் போனதற்கான காரணம் என்ன? நிர்மலா சீதாராமன் அம்மையார் என்ன சொன்னாங்க 2 ஆண்டுகளுக்கு முன்பு? இதே ஈரோடு கொங்கு பகுதிக்கு வந்தப்ப அந்த பிரச்சனை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை பேசிட்டீங்களா? மஞ்சள் விவசாயிகளுடைய நெடுங்கால கோரிக்கைன்னு ஒண்ணு இருக்க, அது தெரியுமா உங்களுக்கு? அதை பேசுனீங்களா? அதை பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்களா நீங்க? ஏன்னா ஒன்றிய அரசை விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருங்கிறதுக்காக ஈரோடு என்றால் மஞ்சள், ஈரோடு என்றால் மஞ்சள், மஞ்சள் மஞ்சள்னு சொல்லிட்டு நீங்க போனீங்க. என்ன நீங்க நினைச்சுக்கிட்டீங்க? தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஒண்ணும் தெரியாதவங்க நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா? இவ்வளவு ஸ்ட்ராங்கா பிஜேபி எதிர்க்கிற திமுகவை விட்டுட்டு, இல்ல திமுகவோடு தான் நாங்க இருக்கிறோம்னு காங்கிரஸ் உறுதியாக சொல்லாமல் ஒரு சாஃப்ட் கார்னரோட தாவேக்காவோடு பயணிக்கிறாங்க. தங்கள் மீதான விமர்சனங்கள் வருது. தாவேக்காவோடு தொடர்ந்து காங்கிரஸ் பேசி வருகிறது. ராகுல் காந்தியே அழைத்து பேசுகிறார் அப்படின்லாம் செய்திகள் வருகிற போது, ஆதவ அர்ஜுனா சொல்கிற போது, அதுக்கு ஒரு மாற்று கருத்தை காங்கிரஸ் முன்வைக்கணும் இல்லையா? ஆனால் அவங்க அமைதியா கடந்து போகிற போது அது அவமதிக்கிறாங்களோன்ற சந்தேகம் வருது இல்ல? அன்றாட ஒரு செய்தி காங்கிரஸ் பத்தி அவதூறா வந்துகிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் காங்கிரஸ் பதில் சொல்லிட்டே இருக்குமா? இப்ப சமீபத்துல ஒரு செய்தி, அகில இந்திய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் போய் விஜயை சந்திக்க போறாருன்னு ஒரு ஊடகத்துல எழுதி போட்டாங்கல்ல. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரா இல்லையா? வந்தாரா இல்லையா நீங்க சொல்லுங்க. அப்போ இந்த செய்தியினுடைய தாக்கம் எப்படி இருக்கு? அவர் வர்றாரு, வர்றவர் நேரா போய் பார்க்க போறாரு. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அவர் 2-3 மாசத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ எடுத்து சமூக வலைதளத்துல போட்டாங்க. இதை யார் செய்யறது? கரூர் கூட்டரசுல இல்ல இது யார் செய்யறது? அதை சொல்லுங்க. அதாவது அவர் வரவே இல்லை. அவருக்கு அப்படி ஒரு டூர் ப்ரோக்ராம் சார். அவர் பாராளுமன்றத்தினுடைய ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு சேர்மன் சார். அவர் ஒன்றும் சாதாரணமானவர் இல்ல. அவருக்கு புரோட்டோகால் இருக்கு. அவர் வெறும் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இல்ல. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒண்ணு. அப்போ இந்த புரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா அவருடைய ஸ்கெடியூல 3 நாளைக்கு முன்னாடி போடணும். அதுக்கு பந்தோபஸ்து போடணும். அதுக்கு முறையாக காவல்துறை தரப்புல இருந்து அறிக்கைகள் வரணும். அவரோட டூர் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் ஆகணும். இவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்போது அவர் தமிழ்நாட்டுக்கு வர்ற டூரே இல்ல. ஆனா செய்தி போடுறாங்க. விஜயை சந்திக்கிறாருன்னு போடுறாங்க. பழசு நடந்து வர்ற வீடியோ எடுத்து போடுறாங்க. அப்போ இது திட்டமிட்ட காங்கிரஸ் கட்சியை சிதைக்க நினைக்கிற வேலை தானே. காங்கிரஸ் கட்சியில 110 தலைவர்கள் இருக்காங்க. 110 தலைவருக்கும் ஒரு கருத்து இருக்கு. அந்த 110 தலைவர்களினுடைய கருத்தும் காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக எடுத்துக்கொள்ள கூடாது. அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு தலைமை தாங்குபவர் மல்லிகார்ஜுன கார்கே. மல்லிகார்ஜுன கார்கேவினுடைய கருத்து என்ன? இங்க பொறுப்பாளராக சொன்னா பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் விஜேபி பார்க்கிறதா செய்திகள் வருது. இன்னொரு பக்கம் இங்க கன்னியாகுமரியில ஒரு கிறிஸ்துமஸ் விழால காங்கிரஸ் அந்த ஒரு மூத்த நிர்வாகி அவர் அன்பு இளவல் ஆதவ அர்ஜுனான்னு பேசுறார். அப்போ இது ஒரு சாஃப்ட் கார்னரா தானே பார்க்கப்படும். இல்ல நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். அதான் கிளாரிட்டியா சொல்றதுக்கு முன்னாடி நீங்க குறுக்கிட்டீங்க. நான் அதுக்கு முன்னாடி வர்றேன். அதாவது அகில இந்திய தலைமை மல்லிகார்ஜுன கார்கே, தமிழ்நாடு தலைமை அண்ணன் செல்வ பெருந்தகை, தேர்தலுக்கு பொறுப்பாளர் சோடங்கர்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க. இந்த 3 பேரினுடைய கருத்து தான் அதிகாரப்பூர்வமான கருத்து. அண்ணன் செல்வ பெருந்தகை ரொம்ப தெளிவா ஒண்ணு சொன்னாரு. நானோ எங்கள் தேர்தல் பொறுப்பாளரோ அகில இந்திய தலைவரோ சொல்லாமல் ஒரு கருத்து ஊடகங்களில் வருமையானால் அது காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து இல்லைன்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு முடிஞ்சிச்சு. இப்ப சோடங்கர் எங்க போய் இப்ப சந்திச்சு பேசினாரு? பனையூர் பங்களால போய் யாரையாவது பார்த்து பேசினாரா? தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப இல்ல. அன்னாரி வளையத்துக்கு போய் தானே முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இப்ப வரைக்கும் திமுக கூட்டணியில் தானே அங்கம் வகிக்கிறாங்க. இனிமேலும் திமுக கூட்டணியில் தான் அங்கம் வகிக்க போறாங்க. இந்த ஊடகங்கள் என்ன செய்யுதுன்னா, திட்டமிட்டு யாரோ விட்டறிகிற எலும்பு துண்டுக்கு வாலாட்டி கொண்டு வேலை செய்கிறது. அது காங்கிரஸ் கட்சியை சிதைக்க நினைக்கிற வேலை. காங்கிரஸ் கட்சியுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கி திமுகவுக்கு காங்கிரஸுக்கும் ஒரு பிணக்கை ஏற்படுத்துற வேலை. ஆனா இது நடக்காதுன்னு நான் உறுதியா நம்புறேன். அது நடக்க வேண்டிய அவசியமும் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை. ஏன்னா காங்கிரஸுக்கு தெரியும் 2019
காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்த போது தமிழ்நாட்டில் ஒரு மதிக்கத்தக்க எண்ணை நாடாளுமன்றத்துக்கு காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்தது திமுக கூட்டணி. 2024 இந்தியா கூட்டணி என்கிற அந்த பிரம்மாண்ட கூட்டணிக்கு முகம் தந்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அந்த கூட்டணியில் 100 விழுக்காடு வெற்றியை உறுதி செய்து தந்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகம். இது காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமைக்கு நல்லா தெரியும். குறிப்பா அன்னை சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் நல்லா தெரியும். அதனால காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்து வெளியில போகாது. இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, அவர் போய் சந்திச்சாரு, அங்க கன்னியாகுமரியில போய் அன்பு இளவல்னு ஒரு நிர்வாகி பேசினார். அண்ணன் திருச்சி வேலுசாமி தான் பேசினாரு. அது திருச்சி வேலுசாமியினுடைய கருத்து இல்லையா? காங்கிரஸ் கட்சி அதை ஏத்துக்கிச்சா? அவர் அன்பு இளவல்னு சொல்லுவாரு, அன்பு தலைவர்னு சொல்லுவாரு, எது வேணுமோ அவர் சொல்லுவாரு. அது அவரோட நிலைப்பாடு. அவரோட நிலைப்பாடுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடா? அவர் அன்றாட ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்காரு ஊடகங்கள்ல உட்கார்ந்து, திமுகவை குறை சொல்ற வேலையை செய்யறாரு. இதுக்கு முன்பு அண்ணன் EVK இளங்கோவன் இந்த வேலையை செய்வார். திமுக கூட்டணியில இருந்தா அதிமுகவை பாராட்டுவாரு, அதிமுக கூட்டணியில இருந்தா திமுகவை பாராட்டுவாரு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதனால காங்கிரஸ் கட்சிக்கு ஏதாவது நன்மை இருக்கான்னா ஒரு நன்மையும் கிடையாது. அந்த சமயத்துக்கு ஒரு விசில் சத்தமும் ஒரு கைத்தட்டல் சத்தமும் கேக்குது இல்ல, அதை வைத்து புலங்காகிதம் அடையக்கூடிய அண்ணன் திருச்சி வேலுசாமி காங்கிரஸ் கட்சியில என்ன ரோல் பிளே பண்ணிடுவாரு? என்ன சார் ரோல் பிளே பண்ணுவாரு? அவர் சொன்னா கேட்கறதுக்கு திருச்சியிலேயே யாராவது மாவட்ட தலைவர்கள் இருக்காங்களா? சொல்லுங்க நீங்க. அவர் சொல்லி கேட்க திருச்சியில ஒரு வட்டார தலைவர் இருக்காரா? பேர் வச்சிருக்காருல திருச்சி வேலுச்சாமின்னு. அவருக்கு யாராவது ஆதரவாளர்கள் இருக்காங்களா? ஒரு மண்ணும் கிடையாது. அவர் ஒரு இண்டிவிஜுவல். அவர் தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக திடீர்னு போய் விஜயோட அப்பாவை சந்திப்பாரு, திடீர்னு போய் அருமனை கிறிஸ்துமஸ் விழால போய் பங்கேற்பாரு. அந்த அருமனை கிறிஸ்துமஸ் விழாவே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவை திடீர்னு ஒரு நாள் டிடிவி தினகரனுக்கு ஆதரவா நடத்துவாங்க, திடீர்னு ஒரு நாள் விஜய்க்கு ஆதரவா நடத்துவாங்க, திடீர்னு ஒரு நாள் வைகோவை கூப்பிட்டு வச்சு நடத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு புதிய முயற்சிகள் எல்லாம் இந்த அருமனை திருவிழால எடுத்து பார்ப்பாங்க, கிறிஸ்துமஸ் திருவிழால. அந்த மாதிரியான ஒரு முயற்சி அது விஜய்க்காக கட்டப்பட்ட மேடை போன்றே ஒரு தோற்றத்தை உருவாக்கிச்சு. அது கிறிஸ்துமஸ் மேடை மாதிரியே இல்ல. அங்க வேலுச்சாமி மாதிரியான ஆட்கள் பேசுறதெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தல்ல. இது காங்கிரசுக்கும் திமுகவும் பிணக்கு ஏற்படுத்துகிற வேலை என்று தெரியாமலேயே அல்லது தெரிந்தே திட்டமிட்டு வேலுச்சாமி போன்றவர்கள் பேசுகிறார்கள் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.